அனைவருக்கும் வணக்கம். 10 கோடி கடன் இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை இதை செய்யுங்கள். இவற்றை செய்வதன் மூலமாக தீராத கடன் பிரச்சனை தீரும். அதற்கான எளிய பரிகாரங்கள் என்ன என்பதை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் கடனோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாதாரண மனிதர்கள் ஞானிகள் வரை அனைவரும் கடன் தீர வேண்டும் என்றுதான் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். சாதாரண மனிதர்கள் பணத்தால் ஏற்பட்ட கடனை அடைக்க அருள் செய்யும்படி இறைவனை வேண்டுகிறோம். அதே போல் பெரிய ஞானிகள் பிறவி கடன் நீங்க வேண்டும் என இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் கடனை அடைப்பதற்காக கடுமையாக முயற்சி செய்வார்கள். ஆனால் எவ்வளவு முயன்றாலும் எவ்வளவு சம்பாதித்தாலும் கடனை அடைக்க முடியாமல் கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனையுடன் போராடி கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் சில எளிய பரிகாரங்களை செய்து வந்தாலே கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற முடியும். அந்த வகையில் இன்றைய காலகட்டத்தில் கடன் வாங்காத மனிதர்களே இருக்க முடியாது என்பதுதான் யதார்த்தம். கடன் வாங்காமல் இருப்பதை வைத்து அளவோடு வாழ வேண்டும் என பெரியோர்கள் சொல்வார்கள். ஆனாலும் ஏதேதோ காரணங்களுக்காக வாங்கத்தான் வேண்டியுள்ளது. அது காலப்போக்கில் பெரிதாகி தீரவே தீராத பெரும் சுமையாகியும் விடுகிறது. என்ன செய்தாலும் ஒரு பக்கம் கடன் பெருகி கொண்டே போகிறது என்பதுதான் பலரது கவலை. ஒரு பக்கம் கடன் வாங்கி மறுபக்கம் கடனை அடைத்து இப்படி எல்லா பக்கமும் கடன் பெருகி கொண்டே போகிறது என்று கவலைப்படக்கூடியவர்கள் இதோ அதற்கான பரிகாரங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் முதலில் யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை என்பது ஏற்படும் என்று பார்க்கும்போது ஒருவரது லக்னத்தில் இருந்து 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானம் எனப்படும் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 6க்கு உடையவர் வலுப்பெற்று இருந்தார். ஜாதகருக்கு பெருத்த கடன் உண்டாகும். மேலும் எதிரிகளாலும் நோய்களாலும் துன்பப்பட நேரிடும் என்கின்றது சாஸ்திரம். எனவே கடன் வாங்கும் போது அதிகப்படியான கடன் கொடுக்கும் போதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நல்ல நேரங்களை கடித்த பிறகே கடன் வாங்க வேண்டும் அல்லது திரும்ப கொடுக்க வேண்டும். முடிந்த வரைக்கும் விலக்கு வைத்த பிறகு கடன் கொடுக்காதீர்கள், வாங்காதீர்கள் என்கின்றது சாஸ்திரம். முதலாவதாக கடன் பிரச்சனை தீர்வதற்கான பரிகாரங்கள் என்ன என்று பார்க்கும்போது முதல் பரிகாரமாக குலதெய்வ வழிபாடு அமைகிறது. முந்தைய வினைகளின் காரணமாக உண்டான கடன் தொல்லைகளிலிருந்து மேல குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு துணை செய்யும். 6 பௌர்ணமிகள் தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்து வந்தால் கடன் தொல்லை படிப்படியாக குறையும். ஆண்டுக்கு ஒரு முறை கட்டாயம் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வர வேண்டும். குலதெய்வம் தூரமாக இருப்பவர்கள் அல்லது குலதெய்வமே தெரியாதவர்கள் 5 முக விளக்கு வைத்து நெய்யிட்டு தீபமேற்றி முடிந்த அளவு படையிலிட்டு வழிபட வேண்டும். இப்படி 9 பௌர்ணமிகள் வழிபட்டு வந்தால் கட்டாயம் கடன் அடைபடும். அது மட்டுமின்றி வரவேண்டிய கடன் பாக்கியிலிருந்து வசூலாகிவிடும். இரண்டாவதாக கோமாதா வழிபாடு. செல்வத்தின் அம்சமான கோமாதாவின் வழிபாடு உங்களை நிச்சயம் காக்கும். காலையில் விழித்தது பசுமாட்டை காண்பது தீர்வு கொடுக்கும். மேலும் ஒரு முறையாவது பசுவுக்கு கீரையும் பழமும் கொடுப்பது நல்லது. திருமகள் உரையும் பசுவின் பின்புறத்தை தொட்டு வணங்குவதும் செல்வம் சேர வழிதரும். மூன்றாவதாக குளிகை நேரம். வாங்கிய கடனில் ஒரு பங்கை குளிகை நேரத்தில் அடையுங்கள். நிச்சயம் முழு கடன் தீரும். அதுபோல குளிகை நேரத்தில் கடனை வாங்காதீர்கள். அடகு வைத்த நகைகள் வீடு வந்ததும் நன்கு சுத்தம் செய்து மஞ்சள் நீரில் போட்டு பூஜை அறையில் ஒரு நாள் வைத்த பிறகே உபயோகியுங்கள். 4ஆவதாக விநாயகர் வழிபாடு. கணபதியை அன்றாடம் விளக்கேற்றி வழிபடுங்கள். ஓம் மகா கணபதியே நம என்று கூறி 3 முறை தலையில் கொட்டிக் கொள்ளுதல் வேண்டும். சதுர்த்தி சஷ்டி ஆகிய நாள்களில் நிவேதியம் சமர்ப்பிப்பது வழிபடுங்கள். நிச்சயம் கடன் தீரும். அது மட்டுமில்லாமல் இத்தருணங்கள்ல பைரவர் வழிபாடு அவசியம். ருண விமோச்சன பைரவர் வழிபாடு கட்டாயமாக உங்களின் எல்லா கடன்களையும் தீர்க்க உதவும். அதுபோல பிரதோஷ வழிபாடு நிச்சயம் எத்தனை பெரிய கடன்களை படிப்படியாக அடைக்க உதவும். பஞ்சமி தினத்தில் அம்பிகையை எண்ணி விளக்கேற்றி வழிபட்டால் கடன் பிரச்சனைகள் தீரும். வெண்கலம் அல்லது பித்தளை விளக்கு வாங்கி வசதி இல்லாத சிவாலயங்களுக்கு தானம் கொடுங்கள். 6ஆவதாக சரபேஸ்வரர் வழிபாடு. அதாவது வாசி தீரவே காசு நல்குவீர் என்ற திருவிழிமிழலை திருப்பதிகம் வெள்ளிக்கிழமை தோறும் ஆலயத்தில் சென்று வாசி கடன் தீரம். திருநாவுக்கரசரால் அருளப்பட்ட இந்த பதிகம் திருச்சேரை என்னும் ஊரில் கோவில் கொண்டுள்ள செந்நிறையப்பர் என்னும் சார பரமேஸ்வரர் மீது பாடப்பட்டதாகும். இந்த தலத்தில் மார்கண்டேய முனிவர் ருண விமோச்சன லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து தனது பிறவி கடன் நீங்க பெற்றார் என்பது வரலாறு. அது மட்டுமில்லாமல் 7வது பரிகாரமாக முருகபெருமான் வழிபாடு அமைகிறது. அதாவது செவ்வாய் பகவானின் திருவருள் இருந்தால் கடன் இல்லாத வாழ்க்கை அமையும். வரைய செலவுகள் குறையும் என்பார்கள். எனவே செவ்வாய் தோறும் செவ்வாயில் அதிபதியான முருகப்பெருமானை வணங்கி வழிபடலாம். சஷ்டி கவசம் பாடி சஷ்டி விரதம் இருப்பதும் கடன் சுமைகளை அறவே ஒழித்துவிடும். பெரியவர்கள்
அறவே ஒழித்துவிடும் என்று பெரியோர்கள் சொல்வார்கள். அது மட்டுமில்லாமல் செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் கல் உப்பு மிளகு மற்றும் ₹1 நாணயம் பூக்கள் வைத்து செவ்வாய்க்கிழமை தோறும் கடன் தீர வேண்டும் என வழிபட வேண்டும். உங்களுடைய மனதார நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த உப்பை தண்ணீரில் கரைத்து கால்படாத இடத்தில் ஊற்றிவிட வேண்டும். 9 செவ்வாய்க்கிழமைகள் மற்றும் 9 பௌர்ணமிகள் இவற்றை தொடர்ந்து செய்வதன் மூலமாக கடனை அடைப்பதற்கான வழி பிறக்குங்க. அடுத்ததாவதாக பிரியாணி இலையில் கடன் தீர வேண்டும் அல்லது இவ்வளவு பணம் கடன் தீர வேண்டும் என எழுதி வைத்து பிரபஞ்சத்திடம் வேண்டிக் கொண்டு பிறகு இந்த கடன் முழுவதும் அடைபட்டு விட்டது என பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லி அந்த இலையை தீயில் சுட்டு சாம்பலாக்கி அந்த சாம்பலை நீங்கள் பிரபஞ்சத்திடம் தூவிவிடும் போது எளிதில் அந்த கடனை நிம்மதி பெற வழிபிறக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது.